பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 73 சங்கீதம் 22வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். ஆமேன். ஸோ இந்த வேத வசனத்தில் இவ்விதமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாப் என்ற சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்லுகிறார், நான் காரியம் அறியாத மூடனாயினேன். என்ன நடக்குது, என்னை சுற்றி என்ன தேவன் செய்கிறார் என்பதை அறியாத ஒரு மூடனா இருக்கிறார். மூடன் எதுவுமே அறிய மாட்டான். மூடனுக்கு கோவப்படத்துக்கு மட்டும்தான் தெரியும். தேவையில்லாத காரியங்களை மூர்க்கத்தனமாக இருக்க தான் தெரியும், புலம்ப தெரியும். இல்லை காரியம் அறியாமல் அந்த இடத்த சமாதானம் இல்லாததான் மாத்திரம் தான் மூடனுடைய வேலை. இப்போ நாம் என்ன பண்ணுகிறோம் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து கொண்டு ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் என்று ஆண்டவர் செய்கிற காரியத்தை அறிகிற பிள்ளைகளாக இல்லை, அறியாத பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமே. மிருகத்தனம், அதுதான் அந்த வசனத்தினுடைய அடுத்த வார்த்தை பார்த்தோம்னா, உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். ஸோ மிருகம் என்ன பண்ணும், எதுவுமே அறிந்து கொள்ளாது. அது ஓரமா நில்லுன்னா நிற்காது, உட்காருனா உட்கார தெரியாது. அது மிருகத்தனமா தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தும். அதுகிட்ட ஒரு மனுஷத்தன்மையை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ ஒரு மனுஷன் மிருகத்தனமா மாறுவது எப்படின்னா, அந்த காரியத்தை அறியாதபடிக்கு நாம மிருகத்தனமாய் மாறுகிறோம். ஸோ தெய்வம் நம்மிடத்துல வைத்த காரியத்தை அறியாத மிருகம் போல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் அந்த வசனத்தை அடுத்ததுல பார்க்கிறோம். ஆனாலும் நான் எப்பொழுதும் ஓடி இருக்கிறேன், எனது வலது கையை என்ன பண்றீங்க ஆண்டவரே, பிடித்து தாங்குகிறீர் அப்படின்னு இவர் சொல்லுகிறார். ஸோ நான் காரியம் அறியாதவனா இருந்தாலும் ஆண்டவர் என்னை கைவிடல, அவர் என் வலது கையை தாங்குகிறார், பிடித்து தாங்குகிறார். ஆமென், அல்லேலூயா. அன்பு பிள்ளையே, இந்த நாட்களில் கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளவே முடியல. என்னடா இப்படி இருக்கே, நம்ம எந்த பிரச்சனையில இருக்கிறோமே, நம்ம புலம்பிக்கிட்டே இருக்கிறோம், அழுதுகிட்டே இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கிறார், ஏராளமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நம்ம காரியம் அறியாத மூடனை போல தான் சுற்றி கொண்டிருக்கிறோம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனக்கு கானான் தேசத்தை வைத்து இருந்து ஆண்டவர் அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக மோசேவை அனுப்பி அங்கே வழி நடத்தி கொண்டு வருகிறார். ஆனாலும் அந்த போற வழியெல்லாம் புலம்புகிறார்கள். ஏன்னா நான் இன்னும் போய் சுதந்திரிக்கல, அதனால வழியெல்லாம் புலம்புகிறார்கள். இது சரியான பாதை இல்லை, இது எனக்கு நன்மையை தரல, இது எனக்கு ஆசீர்வாதம் தரல, நான் தவறுதலா இந்த வழியில இந்த மனுஷன் கூட பின்னாடி வந்துட்டேன் அப்படின்ட்டு எல்லாம் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த காரியத்தை அறிந்து கொள்ளுகிற ஞான அறிவு புத்தி இந்த இடத்துல இல்லை. ஏன்னா மாம்சம் கூடவே இருக்கிறதுனால அந்த மாம்ச சிந்தனைகளுக்கு அடிமையாயிடுறாங்க. அருமையான பிள்ளையே, எந்த சூழ்நிலையில மாம்சத்தின் பிரகாரமா கணக்கு போடாதீங்க. நீங்கள் தேவன் என்ன செய்கிறார், தேவ ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறபடி யோசிங்க. ஆவியான நம்முடைய இருதயத்துல பேசுவார், இல்லம்மா நீ பொறுமையாயிரு, அமைதலாயிரு, நிச்சயமா இந்த காரியம் நிறைவேறும், இந்த காரியத்தை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் என்றெல்லாம் ஆவியானவர் பேசுவார். ஆனாலும் அதை நம்ம கண்டு கொள்வதில்லை. ஏன்னா முன்னாடி மாம்சமா பேசுற விஷயம், முன்னாடி நடக்கிற காரியத்தை எல்லாத்தையும் பார்த்து பயந்து பயந்து நம்ம தவறுதலாய் முடிவை நாம் எடுக்கிறோம். அல்லேலூயா. காரியம் அறியா மூடனை போல நாம் இருக்கிறோம். நாம் எப்படி இந்த வேலையில் இருக்கணும்? யோசேப்பு எப்படி இருந்தார் தெரியுமா? அவனை குழியில போடும்போதும் அமைதலோடு இருந்தார். அவர் கடந்து அவர் விற்கப்படும் போதும் அமைதலாக இருந்தார். அவர் சிறைச்சாலையில் தள்ளப்படும் போதும் அமைதலாக இருந்தார். கடைசியில கர்த்தர் அவனை ஒரு அதிபதியாக மாற்றும் பொழுதுதான் தேவ சாட்சி அந்த இடத்துல விளங்குகிறது. அநேகர் அப்பொழுது அவனை சாட்சியாய் சொல்லுகிறார்கள். பாருங்க, வர வழியெல்லாம் அவன் தேவனுக்கு உண்மையாய் நடந்தபடினால ஒரு ஏற்ற நேரத்துல கர்த்தர் உயர்த்தினார். ஆனா யோசேப்பு அந்த இடத்துல ஒரு வேளையில புலம்பி இருந்தா, அழுது இருந்தா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்க முடியாது. அவன் தேவ சமூகத்துல எப்பொழுது போல தன்னை உத்தமமாய் காத்து கொண்டு அந்த இடத்துக்கு ஒன்றும் புரியல, சரி எப்படி விடுதலை வரும், எப்படி நம்ம கர்த்தர் நடத்துவார் என்ற பெரிய விசுவாச நம்பிக்கை இருந்தபடினால்தான் குழியில விழுந்த போதும் சரி, அவனை வித்த பொழுதும் சரி, சிறைச்சாலையில போகும்போதும் சரி, அவன் எங்கேயுமே இடரவே இல்லை. அவன் தேவனை அறிந்து கொள்வது. அதான் அந்த வசனம் சொல்லுகிறது, நான் எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன், அவர் என் வலது கையை பிடித்து என்னை தாங்குகிறார், அதனால் நான் பயப்படல. என் தேவன் எப்படி என்னை முடிவில் ஆசீர்வாதமாய் கொண்டு போய் நடத்தி என்னை ஆசீர்வாதமாய் மகிமையில நடத்துவார் என்று தெரியும்னு அடுத்த வசனத்திலையும் சொல்லுவார். ஸோ நீங்கள் விசுவாசத்தோட உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு ஒருவேளை உங்க கண்ணில் அறியப்படாமல் இருக்கலாம். ஆனா வருகிற உபத்திரவ காலங்களில் பொறுமையோடு இருங்க. மிருகம் போல நாம நடந்து கொள்ளக்கூடாது. மனுஷனாய் தேவ ஆவியை பெற்றுக்கொண்ட தேவ மனுஷர்களாய் நடந்து கொள்ளுங்க. சோர்ந்து போகாம, பயப்படாம, தைரியமா விசுவாசத்தோட இருங்க. காரியத்தை ஆவிக்குள்ளாய் பாருங்க, காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. ஸோ புரியாத மிருகத்தை போல புலம்பாதீர்கள், தேவையில்லாத காரியங்களை குறித்து அழாதீர்கள். பிரச்சனை ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னு புலம்பாதீர்கள். ஒரு பிரச்சனை
வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையில நிச்சயமா கர்த்தர் நமக்கு தோல்வி வைக்க மாட்டாரு. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையில கர்த்தர் நமக்கு மகிமையின் சாட்சியாய் மாற்றுவார். ஆண்டவர் அதை ஒரு ரட்சிப்புக்கு ஏதுவாய் மாற்றுவார். பெரிய அற்புதத்தை காண செய்வார். விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் இருந்து காரியத்தை அறிந்து கொள்ளுகிற ஆவிக்குரிய பிள்ளையாய் இருந்து சாட்சியாய் வாழுங்கள். நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடுமை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தர் கிருபையாய் காத்துக்கொள்ளும். ஆசாப் சொன்னது போல, கர்த்தாவே ராஜா, அப்பா, நான் காரியம் அறியாத மூடனாய் இருந்தேன் என்று தன்னை வெறுமையாய் ஒப்பு கொடுத்தார். பிரசங்கத்தை கேட்கிற பிள்ளைகள் தன்னை அர்ப்பணிக்கும் போது அவர்களை ஆண்டவரே நீர் பலப்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்து அந்த காரியங்களை அறிந்து கொள்கிற அறிவின் ஞானத்தையும் கொடுத்து நீர் வழி நடத்துவீராக. வலது கையை பிடித்து தாங்கும் ஆண்டவரே, இவர்களோடு கூட இரும், வழி நடத்தும் ஆசீர்வதியும். இந்த வேளையில யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு ஆண்டவரே தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கொண்டிருந்தா எல்லா வார்த்தைகளும் நிர்மூலமாக்கி பூரண சுகத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதியும். பலத்தினால் இடைக்கட்டும். இயேசு நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.